ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்லாம் எடுத்திருந்தோம், நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் ட்ரேடிங் ஜெர்னிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு பெரிய கேப் டவுனில் இருந்துட்டு ஓப்பன் ஆச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, திரும்பி யூஎஸ் ஈரான் பிரச்சனைனால தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. நான் இது சனிக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டிலே சொல்லியிருந்தேன், இது இந்தியன் மார்க்கெட் கிடையாது, ட்ரம்ப் மார்க்கெட்னே சொல்லலாம். அவர் என்ன நியூஸ் சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த அப்படி தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுது. ஓகே, இன்னைக்கு 200-250 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை வந்த விர்ஜின் சிபிஆர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட்டு நல்லாவே ரெண்டு இன்றைக்கி ரேலி கொடுத்துச்சு. 24,000லேருந்து 24,250 வரைக்குமே ரெண்டு ரேலி கொடுத்துருந்துச்சு. ஒரு 250 பாயிண்ட் ரெண்டு ரேலி கொடுத்துட்டு இன்றைக்கி நிஃப்டி ரெண்டு ஒரு ஃப்ளாட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வாட்டி ரெண்டு கால் ட்ரேட் எடுத்திருந்தோம். ரெண்டுமே ரெண்டு ஒரு 50 பாயிண்ட் ரெண்டு கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த ரெண்டு ட்ரேடை தவிர்த்து இன்றைக்கி நம்ம வேறு எந்த ட்ரேடுமே எடுக்கல. இன்றைக்கி நிஃப்டி ரேலி கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் தான் ரெண்டு ஒரு முக்கியமான ரீசன். வெள்ளிக்கிழமை டிசிஎஸ் ரெண்டு இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் டிசிஎஸ் இன்னைக்கு நல்லாவே ரெண்டு ஒரு 5%, இன்ஃபோசிஸில் ரெண்டு ஒரு 3%, ஹச்சிசிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 5% நல்லாவே ரெண்டு ரேலி கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஐடி மட்டும் ரெண்டு 4% ரெண்டு ரெக்கவரி வந்திருக்கு லோலேருந்து. அதனால ரெண்டு நிஃப்டியே ரெண்டு நல்ல ஒரு ரெக்கவரி ஆயிருந்துச்சு. ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. குளோபல் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே ரெண்டு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு மார்னிங்கு. பட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டு ஓப்பனிங்கு மட்டும்தான் செல்லிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு நல்லாவே ஒரு ரெக்கவரி வந்துருச்சு. ஓகே, இப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இல்லை இங்கே கேப் அப்பு கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த அப்படி தான் நம்ம ட்ரேடிங்கோட பிளான் மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரீசன் என்னென்னா, கேப் அப்போ கேப் டவுனும் பெருசாக இருக்கும்போது நமக்கு இன்றைக்கி சொல்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு இருக்காது. ஓகே, குளோபல் மார்க்கெட்டில் மார்னிங்லாம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. சவுத் கொரியா காஸ்பியெல்லாம் கிட்டத்தட்ட 10% ஃபால் ஆகிருந்துச்சு. நம்ம ஜப்பான் நிக்கி எல்லாமே ரெண்டு நல்லாவே ஃபாலு. பட்டு ஜெர்மனி டாக்ஸி இதெல்லாம் இப்போ கரண்ட்டில் ரெண்டு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டவ் ஃபியூச்சரு எல்லாமே ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, சப்போஸ் நிஃப்டி நாளைக்கு ஃப்ளாட் ஆகும் ஓப்பன் ஆகும் பட்சத்தில், அதாவது 24,200லேயே ஓப்பன் ஆச்சுன்னா 24,250 இது உங்களோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. 24,300 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,300ன்றது செகண்ட் ரெசிஸ்டாக ஆக்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா 24,150 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,100லேருந்து 120 இது உங்களோட சப்போர்ட்டாக இருக்குது. எவ்ரி 50 பாயிண்ட் ரெண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டாக இருக்கும். ரீசன் என்னன்னா, நாளைக்கு எக்ஸ்பிரின்றனால பெரிய மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ட்ரெண்ட் டிசைடர்னு பார்த்தீங்கன்னா 24,200. சப்போஸ் மார்க்கெட் 24,200க்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா 24,200ன்றது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். 24,300 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சப்போஸ் மார்க்கெட்டு டவுன் சைடு ஓப்பன் ஆகுது, 24,200க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா 24,100ன்றது ஒரு சப்போர்ட் ஆகும், 24,200ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ரியாக்ட் ஆகும். பட் ஆஸ் ஆஃப் நவ் 24,000ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொன்னால் இப்போ வரைக்கும் மார்க்கெட் ரேட் ஆகிருக்கு. சப்போஸ் 24,300க்கு மேலேயும் மார்க்கெட்டு போகும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,350லேருந்து 400 வரைக்கும் 380 வரைக்கும் கண்டிப்பாக ரீச் ஆகிடும் நாளைக்கு. அது மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பிரின்றனால ஒரு அளவுக்கு வொலட்டாலிட்டி இருக்கும். அதே மாதிரி விக்ஸ் ரெண்டு இன்றைக்கி 10% பக்கம் ரைஸ் ஆகிருக்கு. அதனால் வொலட்டாலிட்டி இண்டெக்ஸும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா வேகமாக ஃபால் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதை நம்மளோட டெலகிராம் சேனல் இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டோட லைவ் டேட்டா ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸ்பிரி அன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே ரெண்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது கால்ஸ் குரூப் கிடையாது, ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எந்த விதமான கால்ஸும் நம்ம தரது கிடையாது. நம்ம தனியாக கோர்சஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸ்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன், டேட்டா பேஸ்டு, 0 to ஹீரோ எல்லாமே அதில் கவர் பண்ணுறோம். எல்லாமே லைவ் மார்க்கெட் செக்ஷன் தான். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.